அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில தொழில் யோகம் பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும்ன்றதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாக மனிதனாக ஜனனித்தவர், ஒரு மனிதராக பிறந்தவர் வாழ்க்கையிலே பெரும் செல்வங்களை பெற வேண்டும், பெரும் யோகாதிபத்தியத்துல பொருளாதார ரீதியில தன்னடைவு அடையணும்னா கண்டிப்பா தொழில் செய்தாதான் முடியும். அதுபோல் கிட்டத்தட்ட ஒரு 70% ஜாதகர்களுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனா எல்லாராலையும் தொழில் செய்யற பாக்கியம் இருக்காது. வேலைக்கு போகக்கூடிய சூழலுக்கு கிரகங்கள் தள்ளும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தொழிலை ஆரம்பிச்சிருவாங்க, தொழில பெரிய வெற்றியே இருக்க, கிட்டத்தட்ட 20 வருடம் அந்த பிசினஸ்ல இருப்பாங்க. பெயர் சொல்லும் அளவிற்கு இல்லாமல் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருப்பது போல அவருடைய தொழில் வரவும் செலவும் சரியாக சென்று கொண்டிருக்கும், அல்லது கடன் போன்ற பின்னணிகள்ல தொழில் போய்கிட்டு இருக்கும், பெயருக்கான தொழிலாக இருக்கும். ஆனா ஒரு சிலர் தொழிலை ஆரம்பிப்பார்கள், படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து குறுகிய காலகட்டத்தில் ஒரு உச்ச நிலையை சென்றடைவார்கள். அந்த தொழிலில் பெயர் சொல்லக்கூடிய நபர்களாக ஜாதகர் மாறிவிடுகிறார்கள். நம்ம ஒரு ஜாதகத்துல அது போல பெரும் தடைகள் இல்லாமல் அடுத்தடுத்து தொழில் ஆரம்பிச்சு தொழில ஒரு உயரிய நிலையை அடையக்கூடிய அந்த தொழில் யோகம் பெறும் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் இந்த தொழில் யோகம்னா ஜாதகம் ஆரம்பிச்சு தங்கு தடையின்றி தான் செய்யும் தொழிலிலே ஒரு யூனிக்கான பெயர் எடுப்பது, அல்லது தொழில சிரமமின்றி சக்சஸ் பண்ணி தொழில ஒரு சஸ்டைன் பண்றது. ஏன்னா நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருடங்கள்ல தொழிலை மூடக்கூடிய சூழல் இருக்கும். அது போலலாம் இல்லாம தொழில் ஆரம்பிச்சு ஒரு பெயர் சொல்லும் அளவிற்கு வளர்ச்சியை பெறக்கூடிய அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்றதுதான் பார்க்க போறோம். நிறைய ஜாதகங்கள் ரோகஸ்தான 6ஆம் இடம் செயல்பட்ட தசைகள் நடக்கும் பொழுது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு 40 வயசுக்கு மேல தொழில் ஆரம்பிப்பாங்க, இல்ல 50 வயதிற்கு பிறகு தொழில் செய்பவர்கள் இருப்பாங்க. நம்ம ஜாதக ரீதியில அப்பாயின்மெண்ட்ல 60 வயதிற்கு பிறகு தொழில் ஆரம்பித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களையும் பார்க்கிறோம். இப்ப தொழிலை ஒரு ஜாதகர் எடுத்து நிறுத்துவதற்கு தொழில் பாவமான 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட தசாபுத்திகள் வரும்பொழுது ஜாதகர் தொழிலை ஆரம்பிப்பார், முதல் படி எடுத்து வைப்பார். அந்த படி கண்டினியூவா கடைசி வரைக்கும் போறதுக்கு அடுத்தடுத்து அந்த தொழில் பாவங்களை கனெக்ட் பண்ற மாதிரி தசையில இருந்தா அவர் கண்டினியூவா அந்த தொழிலையே செய்து கொண்டிருப்பார். அந்த வகையில அப்படி தொழில் செய்தாலும் அந்த தொழிலில வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் யோகமா தொழில் ஆரம்பிச்சாருன்னா அந்த தொழில நிக்காம ஒரு நல்ல யூனிக்கான இடத்தை அடையக்கூடிய அமைவை பார்க்கலாம். தொழில்னு வரும்பொழுது 10ஆம் இடம் தான் தொழிலை குறிக்கிறது. 10ஆம் இடம் தொழிலை குறிக்கும், தொழில் செய்யக்கூடிய யோகத்தை பற்றி தொழில் செய்யும் யோகம். இந்த தொழில் செய்யும் யோகத்தை 10ஆம் இடம் குறித்தாலோ 10ஆம் அதிபதியே தொழிலில் ஜாதகர் எத்தகைய வெற்றியை பெறுவார்னு சொல்லுது. 10ஆம் அதிபதியுடைய வலுவை பொறுத்துதான் ஜாதகர் கடைநிலையில் தொழில் செய்வாரா முதன்மையான நிலைகளிலே தொழில் செய்வாரான்றதை உறுதிப்படுத்தணும். அப்படி தொழில் யோகத்தை பெறக்கூடிய ஜாதகத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதியோட சில கிரகம் தொடர்பு கொள்ளணும். அந்த கிரகம் தொடர்பு கொண்டாதான் அவர் தொழில் நல்லா இருக்கணும். நிறைய பேர் பிசினஸ் பண்ணும்போது ஒரு ஈகர் இருந்துகிட்டே இருக்கும், அடுத்து என்ன தொழிலில் அனுதினமும் அவருடைய மனம் அதை மகிழ்ச்சியாக யோசனை பண்ணிட்டு இருக்கும். சில பேர்லாம் பெயருக்கு ஏன் இந்த தொழிலன் செய்யணும்னு தெரியாம நிர்பந்தத்தின் பேரில் செய்தாலும்னு தொழில் செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது யாரு அந்த அக்ரஷன் அதிகமா இருக்கோ அவங்கதான் தொழில சக்சஸ் பண்ண முடியும். அந்த அக்ரஷனை யாரு கொடுப்பான்னா 5ஆம் இடம். 5ஆம் அதிபதி தான் அந்த அக்ரஷனை கொடுப்பார். தொழிலோடு 5ஆம் இடம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஜாதகருக்கு அனுதினமும் தொழிலை பற்றின சிந்தனையும் அதை ஒரு மகிழ்ச்சியா செய்வார், ஒரு ஹார்டா இல்லாம ஒரு ஈஸியான வழிகளை செய்வார். அது போல நிலைத்து இருக்கிறதுக்கு 9ஆம் இடம். அப்ப 5, 9ஆம் அதிகள் 10ஆம் அதிபதியோட தொடர்பு கொண்டா அந்த ஜாதகம் தான் யோகம் பெறும், தொழில் யோகம் பெறும் ஜாதகம். அந்த அமைவு எப்படி இருக்குன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்த்துடலாம். 12 லக்னத்திற்கு பார்க்கலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 10ஆம் ஆதிபத்தியம் மகரமனை. இந்த அதிபதி சனி பகவான் தான் தொழில் செய்யக்கூடிய அமைவை குறிக்கிறார். இந்த சனி பகவானோடு ஆதிபத்திய ரீதியில 5ஆம் அதிபதியான சூரியன், 9ஆம் அதிபதியான குரு, இதுல கான்ட்ரவர்சி. சூரியன் சனி சேர்ந்தா ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா ஆதிபத்திய ரீதியில தொழில் வெற்றியை கொடுக்கிறது, தொழில் சார்ந்த வெற்றியை கொடுக்கிறது. தொழில் வெற்றி உண்டு, குடும்பம் சில உயிர்காரகங்களுக்கு பிரச்சனை, ஆனா தொழில் வெற்றி. சனியோடு சூரிய குரு தொடர்புகள் இருப்பது தொழிலிலே வெற்றி கிடைக்கிறது. ஜாதகர் தொழில யோகம் பெறும் ஜாதகர் ஆகிறார். இதுல சனி ஸ்தான பலம் பெறணும், அல்லது சனி குரு சூரிய தொடர்புல ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தில் இருந்தா மேஷ லக்னத்திற்கு தொழில் யோகம் பெறும் ஜாதகமாக அமைச்சு கொடுக்குது. ரிஷப லக்னம் தொழிலை கொடுக்கிறது சனி பகவானே தான். இந்த சனி பகவானோடு ஆதிபத்திய ரீதியிலே இந்த பார்ட்னர் விஷயங்களும் இங்க வந்துடும். பார்ட்னரையும் குறிக்கிறதுனால ஆதிபத்திய ரீதியில் இந்த சனி பகவானோடு 5ஆம் அதிபதியான புதன் மற்றும் செவ்வாய், இதுல ஏதான ஒரு கிரகம் 7ஆம் இடமும் வரும். சனி அல்லது செவ்வாய் இதுல ஏதாவது ஒரு கிரக தொடர்புல இருக்குன்னா
கண்டிப்பா ரிஷப லக்னக்காரருக்கு தொழில் யோகம் பெறக்கூடிய ஜாதகம் தான். 10ஆம் அதிபதியான சனி வலுத்தாருன்னா தொழில் செய்து தொழிலே வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். 10ஆம் அதிபதி கண்டிப்பா வலுக்கணும், வலுக்கலன்னா பிரச்சனை, வலு பெற்று இருக்க வேண்டும். அதுபோல மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தொழில் யோகம் பெறும் ஜாதகம் எப்படி இருக்கும்? தொழில ஜாதகர் யோகம் பண்றதுக்கு 10ஆம் அதிபதி கிரகமாக குரு வந்துடுறார். இந்த குரு ஸ்தான பலத்தை பெற்று 5ஆம் இடம் அபயோகம், சுக்கிரனும் குரு இணைவது சிற்றின்ப வாழ்க்கையை பாதிக்கும். இந்த குரு சுக்கிரன் யாருக்கெல்லாம் இணைஞ்சிருக்கோ கொஞ்சம் பார்ட்னர் ரேட் ஆகும், ஆனா தொழில பெரும் யோகம். சனி பகவான், சுக்கிர சனி இந்த 2 கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு குரு ஸ்தான பலத்தை பெற்றிருக்கிறார்னா இந்த மிதுன லக்னக்காரர், இந்த மிதுனத்தில் ஜனனித்தவருக்கு தொழில் யோகம் உண்டு. இந்த ஜாதக தொழில பெரும் அதிர்ஷ்டம் பண்ண போறார், ஆரம்பிச்சு தொழில வெற்றியை நோக்கி பயணப்படுவார். அதுபோல கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கடக லக்னத்திலே ஜனனித்தவருக்கு தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த செவ்வாய் பகவானோடு ஆதிபத்திய ரீதியிலே 5ஆம் ஆதிபத்தியத்தையே செவ்வாய் தான் பெறார். அப்ப செவ்வாய் வலுத்திருக்கணும், செவ்வாய் வலுத்திருக்கணும். அதுபோல இந்த செவ்வாயோடு குரு தொடர்பு கொள்வது, சந்திரன் தொடர்பு கொள்வது நன்மை. குரு சந்திர தொடர்புகளிலே இருக்கும்போது தொழில் வெற்றி. குரு சந்திர தொடர்புகளிலே இருந்து செவ்வாய் வலுக்கிறார்னா அந்த ஜாதகருக்கு தொழில் யோகம் பெறக்கூடிய ஜாதகரா மாறுறார். அவர் தொழில கண்டிப்பா ஒரு சாதனையை படைத்து விடுகிறார். செய்யும் தொழில லக்ன வலுவை பொறுத்து அவர் இருக்கும் இடத்திலா அல்லது மாவட்டத்திலா மாநிலத்திலா நாட்டிலா உலகிலான்றதை உறுதி பண்ணிக்கிறோம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தொழில் வெற்றி பெறணும். 10ஆம் அதிபதி கிரகமா சுக்கிரன் வந்துடுறார். சுக்கிரன் தான் தொழிலுடைய வலுவை குறிக்கிறார். இந்த சுக்கிரனோடு குரு எப்பவுமே எகென்ஸ்ட்னாலும் குருவோட தொடர்பு மற்றும் செவ்வாய் தொடர்பு. குரு செவ்வாய் தொடர்புகளை பெற்ற சுக்கிரன் இருக்கிறார். இதுல சுக்கிரன் வலுத்திருக்கிறார்னா தொழில் யோகம் பெற்ற ஜாதகம். சிம்ம லக்னக்காரர் தொழில் யோகம் பெற்றிருக்கிறார். குருவோ சுக்கிரனோ, குருவோ செவ்வாயோ சுக்கிரனோடு உங்கள் ஜாதகத்தில் தொடர்புல இருந்தா சிம்ம லக்னத்திற்கு தொழில் யோகம் உண்டு, தொழிலிலே யோகம் பெறக்கூடிய ஜாதகமாக உங்களை மாற்றுகிறது. அதுபோல கன்னி லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க, கன்னியில பிறந்தவருக்கு தொழில் யோகம் எப்படி இருக்கும்? எப்ப இந்த கன்னி லக்ன ஜாதகர் தொழில யோகம் பெற முடியும்? ஆதிபத்திய ரீதியில புதன் தொழிலை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய கிரகம். இந்த புதனோடு சுக்கிரனோ சனியோ ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்ளுமாயின் அந்த ஜாதக தொழில் செய்து தொழில யோகம் பெறக்கூடாது. தொழில யோகம் பண்ணி தொழில் வளர்ச்சியை பெறுவார். இதற்கு புதன் வலுக்கணும். புதன் வலுப்பெறலைன்னா ஜாதகர் வேலையாளா போயிடுவார். புதன் வலுப்பெற வேண்டும். அப்போ புதன் வலுத்து சனி சுக்கிர தொடர்புகளோடு கன்னி லக்னத்தில் ஜனனித்தவருக்கு இருக்குன்னா அவர் தொழில் செய்ய தகுதியானவர், தொழிலே யோகம் பெறக்கூடிய ஜாதகம். தசாபுத்திகள் வரும்போது தொழில் செய்வார். துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தொழிலை குறிக்கக்கூடிய வீடு 10ஆம் அடை சந்திரன் தான். சந்திரன் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகமா வந்துடுறார். இந்த சந்திரனோட யார் தொடர்புல இருக்கணும்? சந்திரனோடு முரண்பட்ட கிரகம் என்றாலும் இந்த சந்திரனோடு செவ்வாய் தொடர்பிலே இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. புதன் தொடர்பிலே இருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது. செவ்வாய் புதனோடு தொடர்பிலே இருக்கும்போது ஸ்தான பலத்தை, அந்த செவ்வாயில இருக்குன்னா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் வரும். செவ்வாயோ புதனோ தொடர்புல இருக்குது. அடுத்ததாக சனி. இந்த சனிக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஜாதகருக்கு திருமண பிரச்சனைகள், குடும்பம் உருவாவதுல பிரச்சனை இருக்கும். ஆனா சனியும் உண்டு. செவ்வாய் புதன் சனி இதுல ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று சந்திர தொடர்பை, சந்திரனும் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கணும். தொடர்புல இருந்தா ஜாதகருக்கு துலாம் லக்னக்காரர் தொழில் யோகம் பெறக்கூடிய ஜாதகமாக மாறுவார். விருச்சக லக்னத்தில் பிறந்தவருக்கு தொழில் யோகம் பெறும் ஜாதகமா எந்த கிரகம் மாற்றுது? 10ஆம் ஆதிபத்தியத்தை சூரியன் பெறார். சிம்மமனையும் சூரியனும். இந்த சூரிய பகவானோடு விருச்சகத்தில் ஜனனித்தவருக்கு ஆதிபத்திய ரீதியிலே குரு பகவானுடைய தொடர்பு, சந்திர தொடர்பு. பௌர்ணமியா இருக்கலாம், அமாவாசையா இருக்கலாம். பௌர்ணமி அமாவாசைகளிலே ஜனனிச்சிருக்கலாம். இந்த ஜாதகத்திற்கும் இந்த சூரியன் ஸ்தான பலுவை பெற்று குரு சந்திர தொடர்புகளை பெற்றிருந்தால் விருச்சக லக்னக்காரர் தொழில் யோகம் பெறக்கூடிய ஜாதகரா மாறுறார். இந்த ஜாதகர் தொழிலே யோகம் பெறக்கூடிய ஜாதகம் விருச்சகத்துல ஜனனித்தவருக்கு. தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறார், தொழில் யோகம் பெறும் ஜாதகரா எப்ப மாறுறார்? 10ஆம் ஆதிபத்தியம் பெற்றது புதனா கன்னிமனையாவது. இந்த புதனோடு முரண்பட்டாலும் கூட, காரகத்திலே முரண்பட்டாலும் பாக்கியாதிபதியான சூரியனுடைய தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு கூடுதலாக இருக்கும் பொழுது, இந்த சூரிய செவ்வாயினுடைய தொடர்பிலே இருக்கும் பொழுது ஆதிபத்திய ரீதியில ஜாதக தொழில் செய்யும் யோக ஜாதகம் மாறுற. இதுக்கு என்ன விதி? புதன் வலுக்கணும். புதன் வலுத்து சூரிய செவ்வாய் தொடர்புல இருந்தா ஜாதகர் தொழில் யோகம் பெறக்கூடிய ஜாதகம், தொழில் யோகம் பெறும் ஜாதகம். மகர லக்னத்துல ஜனனித்திருக்கிறீங்க, மகர லக்னத்தில் பிறந்தவர் தொழில யோகம் பண்ணணும், யோகம் பெறும் ஜாதகரா மாறணும்னா 10ஆம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் சுக்கிரனா இருக்கு. இந்த சுக்கிரனோடு ஆதிபத்திய ரீதியிலே புதனும் சனி பகவானும் தொடர்பில் இருப்பது,
புதன் சனி பகவான் தொடர்பில் இருப்பது அல்லது 7ஆம் ஆதிபத்தியம். இங்க காரக முரண்படும் இருந்தாலும் சந்திரனை எடுத்துக்கலாம். சனி சுக்கிரனும் சந்திரனும் காரக முரண்பாடு. எனினும் ஆதிபத்திய ரீதியிலே இந்த சுக்கிரனோடு புதன் சனி தொடர்பில் இருப்பது அல்லது சந்திர தொடர்பு, இதுல சுக்கிரன் வலுத்து இந்த இணைவு இருக்குன்னா ஜாதக தொழில் செய்யக்கூடிய வலுகொண்ட ஜாதகமாக மகர லக்னக்காரரை மாற்றுது. தொழில் செஞ்சான்னா யோகா ஜாதகம். கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தொழில் யோகம் பெறும் ஜாதகம். தொழில யோகம் பெறும் ஜாதகம் யாரா இருப்பா? தொழில் செய்து வெற்றி பெறுவது. 10ஆம் வீடு செவ்வாய், விருச்சகமனையும் செவ்வாயோ. இந்த செவ்வாய் பகவானோடு சுக்கிரன் முறை அவயோகம், கும்பத்திற்கு முழு அவயோகம். செவ்வாய் சூரியன்னா நிறைய பிரச்சனை, நான் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல நல்லதை பண்ணும். அடுத்ததாக புதன், சுக்கிர சூரிய புதன், இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு கிரக தொடர்போடு செவ்வாய் வலுக்கணும். செவ்வாய் வலுத்து இருந்தாருன்னா அந்த கும்ப லக்னக்காரரு தொழில் யோகத்தை பெறக்கூடிய ஜாதகம். ஆனா செவ்வாய் சூரியன் இருக்கும்போது திருமணம் மற்றும் பாதிக்கப்படும். செவ்வாய் சூரியன் செவ்வாய் சுக்கிரனும் திருமணம் பாதிக்கும். மற்றபடி தொழில வெற்றி உண்டு கும்ப லக்னத்திற்கு. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தொழில் யோகம் பெறும் ஜாதகமாக மாற்றணும். மீன லக்னக்காரர் எப்பொழுது தொழில் யோகம் பண்றார்? 10ஆம் ஆதிபத்தியமாக மீன வீடு வருகிறது. இந்த மீனத்தின் அதிபதி குரு பகவானா வரார். இந்த குருவோடு சந்திரன் செவ்வாய், அதாவது குருமங்கல யோகமோ சந்திரமங்கல யோகமோ ஜாதகர் பெற்று இருக்கிறார்னா கண்டிப்பா ஜாதகருக்கு தொழில் யோகம் உண்டு. இந்த குரு சந்திர யோகம், குரு செவ்வாய் யோகம், குரு இணைவு, குரு சந்திரன் குரு செவ்வாய் இணைவை மீன லக்னக்காரர் ஒருத்தர் பெற்று குரு வலுத்திருக்கிறார்னா, அவர் தொழில ஆரம்பிக்கிறார்னா தசாபுத்தில அந்த ஜாதகர் தடையின்றி தொழிலை செய்து யோகம் பெறக்கூடிய ஜாதகராக இருப்பார் என்பதை உறுதிப்படுத்தும். இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் ஒரு 2 கிரகம் பார்த்தோம். இந்த 2 கிரகங்கள் தொடர்பு கொண்டு 10ஆம் அதிபதி ஸ்தான பலத்தை பெற்றிருந்தா இந்த ஜாதகர் தொழில் ஆரம்பிச்சார்னா தொழில வெற்றி. எப்பொழுது தொழிலை ஆரம்பிப்பார்னா தசாபுத்திகளின் அடிப்படையில 10ஆம் இடம் எப்பொழுது தொடர்பாகுதோ அப்பொழுது தொழிலை ஆரம்பிப்பார். இந்த 2 கிரக தொடர்பு இருந்தா கண்டிப்பா அவர் தொழில் ஆரம்பிச்சு தோற்ற மாட்டார். எந்நிலை போனாலும் தொழிலில் வெற்றி பெறக்கூடியவர். லக்ன வலுவை பொறுத்து அவர் ஊர்ல தொழில் செஞ்சு ஃபேமஸ் ஆக போகிறாரா, இல்ல மாவட்டத்தில் ஆகிறாரா, மாநிலத்தில் ஆகிறாரா, நாட்டில் ஆகிறாரா, உலகில் ஆகிறார்ன்றத உறுதிப்படுத்திக்கணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.